உனக்குள்ள இருக்கிற நன்மைக்கு பதிலாக தீமை இருக்குமானால் நன்மை அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நீங்க உணருங்க. நான்லாம் முடியுமா கேட்கலாம், நானே பிசாசு பிடிச்சிருக்க பாஸ்டர், நான் பிசாசை விரட்ட முடியுமா அப்படின்னு நீ நினைக்கிற. இப்ப நீ பிசாசுல இருக்கிறது உண்மைதான், நீ பிசாசை விரட்டுவ என்பதும் உண்மைதான். நீ நினைக்கிற நான் பிசாசுல இருக்கிறதுனால நான் பிசாசை விரட்ட முடியாதுன்னு நீ நினைக்கிற. பிசாசை விரட்டுற சேனல் வேற, பிசாசு ஒன்ன பிடிச்சிருக்கிற சேனல் வேற. விளங்குதுங்களா? விளங்குதுங்களா? நீ பிசாசுக்குள் இருக்கிறாயானால் நீ பிசாசை விரட்ட முடியாதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற. இப்ப நான் பரிசுத்தவானா இருந்தாதான் நான் உங்க பிசாசை விரட்ட முடியும்னு எனக்குள்ள ஏதாவது அப்படி ஒரு கண்டிஷன் இருந்தா நான் பரிசுத்தவானாக ஆகவே முடியாது. என்னால 100% முடியாது. ஓப்பனா சொல்லித்தரேன். நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, இருந்தாலும் உபதேசம் தப்பு நீங்க நினைச்சுக்காதீங்க. மனசாட்சிக்கு நம்ம யாருமே பரிசுத்தவான் கிடையாது, யாராலும் முடியாது. ஏதாவது ஒரு காரியத்துல தவறிடும், ஆனாலும் தேவன் நம்ம நண்பாங்க. ப்ராசஸ்ல இருக்கலாம், ப்ராசஸ் 100க்கு 100 வாங்க முடியாது. நான் அதுக்காக நம்ம திருடுறவங்க திருடிட்டு நான் சொல்லல, அதை குறைக்க பாரு. ஒரு ஸ்டேஜ்ல சீரவா மாறும். இப்ப இது முடிச்சுதான் அடுத்தது ஒண்ணு இருக்கு, புறாமுடுற குணம் இருக்கு, அதை சீரவுக்கு கொண்டு வா. அடுத்தது போட்டி போடுற குணம் இருக்கு, அதை கொண்டு வா. மேட்டிமை நினைப்பு இருக்கு, அதை கொண்டு வா. இப்படி ஏகப்பட்டது உள்ள கிடக்கு. ப்ராசஸ்ல அதுல இருக்கலாம். அதுதான் நம்மளால முடியுமே தவிர நான் 100% ஜீசஸை போல நான் மாறிட்டேன்னு ஒருவராலையும் சொல்லவே முடியாது. ஆனா உன்னை ஆக்குவதற்கு அவர் வல்லவர். நம்ம தான் எங்கெங்கயோ நம்மளை ஸ்பாயில் பண்ணிட்டு